ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாசத்தினுடைய கடைசி நாள்ல வந்திருக்கிறார்ல, எவ்வளவு ஆச்சரியமாய் நம்மை சுமந்து நடத்தி வந்த ஆண்டவர் மிகப்பெரியவர்ல. பாருங்க, எசையா 44:28 நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நம்ம ஆண்டவரை மறந்தாலும் ஆண்டவர் நம்ம மறக்கிறதே இல்லை. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அவர் நம்ம மறக்காம இருந்ததுனால்தான் இந்த மாசம் முழுசும் நம்ம நடத்தி கொண்டு வந்தார். எத்தனை ஆச்சரியமாய் இந்த நாள் வரை சுமந்து கொண்டு வந்தார்ல. எத்தனையோ இக்கட்டுகள், எத்தனையோ துன்பங்கள், இந்த மாசத்துல எத்தனையோ காரியங்களை சந்தித்தோமே. இந்த மாசத்துல எத்தனையோ பாதைகளை நாம் தாண்டி செல்லக்கூடிய வழிகளை நாம் பெற்றுக்கொண்டோமே. ஆனா ஆண்டவர் கைவிடவே இல்லைல்ல. நம்மை உருவாக்கி இந்த நாளினுடைய கடைசி நாள் வரை நம்மை கூட்டி சேர்த்து வந்தாரு. நன்றியர்களோடு அவரை நோக்கி பார்த்து அழைக்கப்படுகிறோம். இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒருவேளை ஆண்டவர் நம்ம மறந்திருந்தாருன்னா என்னைக்கோ அழிந்து போயிருப்போமே. இந்த ஆண்டவர் நினைவில்லாமல் போயிருந்தாருன்னா என்னைக்கோ நம்ம மறக்கப்பட்டு போயிருப்போமே. திக்கற்ற பிள்ளைகளாய் போயிருப்போமே. அந்த ஆண்டவர் நம்மை ஒருபோது மறப்பதில்லை. இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எவ்வளவு அழகான வார்த்தை பார்த்தீங்களா? ஒருவன் இந்த மாசத்துடைய கடைசி நாள்ல நம்ம நிற்கிறோமே. இந்த மாசம் முழுசுமே ஆச்சரியமாய் நம்மை நடத்தி வந்த ஆண்டவர் ஒருபோதும் நம்மை மறக்கவே இல்லையே. நாம் அவரை மறந்து தூரம் போய் விலகி விழுந்து போய் காணப்பட்டாலும் கூட அவர் நம்மை மறக்காத ஒரு ஆண்டவர். நம்ம இதுவரை நடத்தி வந்த ஆண்டவர், இந்த மாசத்துடைய கடைசி நாள் வரை நடத்தி வந்த ஆண்டவர், இனிமேலும் நம்மை நடத்த முடியும். ஆண்டவரால முடியும். ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. எவ்வளவு ஆறுதலான வார்த்தை! இந்த ஆறுதலான வார்த்தையை அப்படியே சுதந்திரித்துக் கொள்வோம். ஆண்டவரே, உங்களுடைய பார்வைக்கு முன்னால என்னையும் நினைவு கூர்ந்திருக்கிறீரே. இந்த பார்வைக்கு முன்னால நானும் நினைக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்பா, என் மீது எவ்வளவு கரிசனை உள்ளவராய் என்னை நடத்தி வந்தீர் என்று நினைத்து உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று நம்மை அர்ப்பணிக்கின்றது என்று சொல்லுகிறார். பாதையில் ஒவ்வொரு அசைவிலும் என்னுடைய பிரசன்னத்தை உணர முடியும். நிச்சயமா நடத்துவார். கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிற வார்த்தை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, நீ தந்த இந்த ஆறுதலான வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஒருபோதும் நீர் எங்களை மறவாத ஆண்டவரப்பா. ஒருவேளை எங்களுடைய வாழ்வின் பாதைகளில நீர் மறந்து விட்டீரோ என்று சொல்லி அநேக சூழ்நிலையில திக்கற்ற நிலையில நிற்கிறப்பா. ஆனால் நீர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் எங்களை மறந்து விடுகிற ஆண்டவர் அல்ல, எங்களை நினைவு கூறுகிற ஆண்டவர். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நம்முடைய சமாதானம் இருக்கட்டும். இந்த மாத கடைசி நாள் வரை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்தீர. இனிமேலும் நடத்துவீர், சுமப்பீர், பலப்படுத்துவீர் என்று பிறந்த நாளிகம், திருமண நாளிகம் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைய மகிமையுள்ள ஆண்டவராக கிரியை செய்வீர் என்று உடனே இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.